பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? போன ஆண்டில் டிசம்பர் மாதத்தில் உங்களை சந்தித்தது இந்த ஆண்டிலே ஆண்டவராகிய கர்த்தர் மீண்டுமாய் சந்திக்க கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே இருக்கிறதான அருமையான தேவதாசர்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் தொடர்ந்து நம்ம ஒவ்வொருவரையும் வழி நடத்துவாராக. வந்திருக்கிறதான விசுவாச பிள்ளைகள் யாவருக்காகவும் கர்த்தரை துதிக்கிறேன். இப்பொழுது கூட ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடும்படியாய் இடைப்பட்டார், மீண்டும் இடைபடும்படியாய் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே, எங்கள் இயேசு கிறிஸ்துவே, எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இப்பொழுதும் நீர் எங்களோடு என்ன பேசத்தை வச்சுருக்கீங்களோ அது பேசுங்க. நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற தேற்றரவாளராக இருக்கிறீர் தகப்பனே. எசப்பா, நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். எங்களுடைய சுயம் ஒன்று வெளிப்படாதபடிக்கு ராஜா உம்முடைய நாமம் வெளிப்படுவதாக. என்ன நோக்கத்திற்காக இந்த இடத்துல இன்றைக்கு கூடி ஜெபித்து ஆராதித்து கொண்டிருக்கிறோமோ இந்த நோக்கம் முற்றிலுமாக நிறைவேற கர்த்தர் கிருபை செய்யுங்க. தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய நாம மகிமைப்படுவதாக. ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் கர்த்தாவே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆதியாகம புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்க. தேங்க்யூ லார்ட். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த பூமியிலே இயேசு மகாராஜா 33.5 ஆண்டு காலம் உயிர் வாழ்ந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, தேற்றரவாளராகிய பரிசுத்த ஆவியானவர், திருத்துவ தெய்வம் நம்முடைய ஆண்டவர். ஆமென். ஹல்லேலூயா. போன தடவை வரும்பொழுது யாருக்காவது ஞாபகம் இருக்கா? போன தடவை வரும்போது 7 காரியங்களை குறித்து சொன்னோம். ஞாபகம் இருக்கா? இருக்குங்களா இல்லையா? இருக்கு. ஹல்லேலூயா. இன்றைக்கும் 7 காரியங்களை, அதாவது 7 குறித்து தான் பேச போகிறோம். ஹல்லேலூயா. அதாவது முதலாவது, அதாவது ஷபாட் ஷாலோம். நீங்கள் வேறு எதெல்லாம் நினச்சிட வேண்டாம். ஷபாட் ஷாலோம், அதில் தான் இந்த 7 அடங்கியிருக்கு. ஹல்லேலூயா. முதலாம் நாள் ஆண்டவராகிய கர்த்தர் என்ன உண்டாக்கினார்? சொல்லுங்க. வெளிச்சம் உண்டாக கிடவுது என்று சொன்னாரா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த 7 காரியங்களை, 7 நம்பரை குறித்து பார்க்க போகிறோம். 7ஆம் நாள் என்ன செய்திருந்தார்? கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டு ஓய்ந்திருந்தார். ஓகே. ஷபாட் என்றால் ஓய்வு, ஓய்ந்திருப்பது. ஓகேங்களா? முதலாவது 1 என்றால் தேவன், 2 பிரிவு, 3 உயிர்த்தெழுதல், 4 இயேசு, 5 தேவ வல்லமை, 6 மனிதன், 7 சம்பூரணம். ஹல்லேலூயா. இதை குறித்து தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவராகிய கர்த்தர் இதில் நம்மகிட்ட என்ன பேச போகிறார்? இதில் தான் பேச போகிறார் என்று விசுவாசிக்கிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவாராக. ஆமென். வாசிங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3, 4, 5 வாசிங்க. ஆமென். ஹல்லேலூயா. முதலாவது ஆண்டவர் என்ன பண்ணாரு? வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்றுங்களா? ஆண்டவர் சொல்கிறதை செய்கிறவர், செய்கிறதைத்தான் சொல்கிறவர். ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்பது அல்ல. இப்படி தான் வாழணும், இப்படி தான் பார்க்கணும், இப்படி தான் பேசணும், இப்படி தான் பழகணும், இப்படி தான் சிந்திக்கணும், இப்படி தான் செயல்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் வரைமுறையை வைத்திருக்கிறார். ஆமென். ஐயா சொன்னது போல கட்டளை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை கடைபிடித்தால்தான் வாக்குத்தத்தமும் ஆசீர்வாதமும் நம்மை வந்து சேரும். ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்தவங்களாம் வாழ்ந்துடலாம், ஆனால் கிறிஸ்துவுக்குள்ள வாழ்றது தான் பெஸ்ட்டு. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஹல்லேலூயா. அப்போ இயேசுப்பா வெளிச்சத்தை உண்டாக்கினார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே இருள் சூழ்ந்திருக்கிறது. ஏன் அப்படின்னா, வெளிச்சமாகிய தேவன் இல்லாதனால, இயேசுப்பா இல்லாதனால அவங்களுடைய வாழ்க்கை இருள் சூழ்ந்திருக்கு. இருளை உண்டாக்கல, இருள் உண்டாக்கடவுதுன்னு சொல்லலை, வெளிச்சத்தை தான் உண்டாக்கினார். ஆமென். ஹல்லேலூயா. வெளிச்சம் வந்துருச்சுன்னு வைங்களேன், இருள் போயிடும். ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் இன்றைக்கு பாவம் என்கிறதான இருள் அநேக மக்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. பாவத்திலும் சாபத்திலும் ரோகத்திலும் அக்கிரமத்திலும் மக்கள் சூழப்பட்டிருக்கிறார்கள். இயேசு மகாராஜாவாகிய தேவனாகிய கர்த்தர் வெளிச்சமாக வந்துவிட்டால் அந்த இருள் பாவம் எல்லாம் போய்விடும். ஆமென். ஹல்லேலூயா.
அப்போ தேவனாகிய கர்த்தர் எப்படி இருக்கிறார்? எல்லாரும் ஏற்றுக்கொள்கிற நல்ல தகப்பனாக இருக்கிறார். அவர் தன்னுடைய தேவத்துவத்தை காண்பிக்கிறார். முதலாவது வெளிச்சத்தை உண்டாக்கி நான் எல்லாவற்றையும் உண்டாக்குகிறவர் என்று சொல்லி, வெளிச்சமாக இருக்கிறேன் என்று சொல்லி, எல்லாரையும் அரவணைக்கிறவர் என்று சொல்லி ஆண்டவர் அழகாய் தத்ரூபப்படுத்துகிறார். ஆமென். அல்லேலூயா. வாசிங்க யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எல்லாருக்கும் தெரியும். ஆமென். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமென். தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிலுவையிலே நமக்காக சிந்தினார். ஆமென். நம்முடைய பாவங்களை, நம்முடைய சாபங்களை, நம்முடைய அக்கிரமங்களை எல்லாவற்றையும் தன் மீது சுமந்து கொண்டார். ஆமென். தன்னோட பிள்ளைகளாக நம்மளா கெட்டு போயிடக்கூடாது. கெட்டு போன பொருளை நம்ம வீட்டில் வச்சிருப்போமா? கெட்டு போனால் என்ன வரும்? ஸ்மெல் அடிக்கும். என்ன செஞ்சிருவோம்? தூக்கி வீசிடுவோம். அந்த மாதிரி நம்ம தூக்கி வீசப்படக்கூடாது. என் பிள்ளைங்க கெட்டு போகக்கூடாது என்பதற்காக பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து விடுதலை கொடுக்கத்தான் ஏசப்பா என்ன செய்தார்? சிலுவை சுமந்தார். ஹல்லேலூயா. கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நமக்காக சிந்தினார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். இன்றைக்கும் உயிருள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்து வாசிங்க ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3, 4, 5. ஆதியாகமம் 1, 6, 7, 8 படிங்க. 6, 7, 8. ம் 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 ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ என்ன பண்ணாருங்க? பிரிச்சாரா? பிரிவை ஆண்டவர் என்ன பண்றாரு? அதாவது ஆதியாகமம் 1 இல்லை, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். சிருஷ்டிக்கும் பொழுது ஜலம் எல்லாம் இருக்கிறது. அது எந்த இடத்துல எப்படி வைக்கணும் என்று கீழே மேலே என்றெல்லாம் அழகாய் கர்த்தர் பிரித்தெடுக்கிற தெய்வமாக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நாம் இந்த பூமியில பிறக்கும் பொழுது எப்படி பிறந்தோம்? பிறந்த எல்லாரும் எப்படிப்பட்டவங்களா இருந்தோம்? பாவியாக பிறக்கிறார்கள். வசனம் சொல்லுது. ஆமென். இப்போ பாவத்தினால பிறந்தோம் இல்லைங்களா? குறிப்பிட்ட நாள் வந்தது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்து உலகத்திலிருந்து வேறு பிரித்தார். அல்லேலூயா. உலகத்தின் கரைக்குள் நாம் போகாதபடிக்கு, உலகத்தின் பல்வேறுபட்ட சுபாவத்துக்குள் நாம் தள்ளப்படாதபடிக்கு ஏசப்பா என்ன செஞ்சாங்க? அதிலிருந்து நம்மை பிரித்தெடுத்தார். உலகத்துக்கும் நமக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு, வித்தியாசம். ஆமென். உலகத்தார் அல்லாதது போல, நான் உலகத்தார் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்லாத மாதிரி நடந்து கொள்ளுங்க அப்படின்னு ஏசப்பா சொன்னாங்க. ஹல்லேலூயா. அப்படியானால் ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற உறவுல பிரிவு வர்ற மாதிரி பிசாசின் காரியத்துக்கு நாம் இடம் கொடுத்து விட்டால் ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற உறவுல பிரிவு வந்துடும். அதுக்கு கொடுக்கக்கூடாது. உலகத்துக்கும் நமக்கும் பிரிவு உண்டாகணும். ஆமென். உலகத்துல தான் நாம இருக்கிறோம், ஆனா உலகத்தோட கரை நம்ம படக்கூடாது. இப்போ முருங்கைக்கீரை இருக்கு பாருங்க, அதுல தண்ணி படுமா? எத்தனை தான் நம்ம போட்டு அலசினாலும் எப்படி இருக்கும்? அதில் படவே படாது. நம்ம திருப்திக்கு என்ன பண்ணுவோம்? எடுத்து 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 கையெல்லாம் ஒட்டிக்கும், அதில் தண்ணி படாது. அந்த மாதிரி நாம் உலகத்தில் தான் இருக்கிறோம். பாவம் நம்மை அணுகக்கூடாது. ஹல்லேலூயா. பாவ காரியங்கள் நம்மை அணுகக்கூடாது. பாவ கிரியைகள் நம்மை அணுகக்கூடாது. பிசாசின் கிரியைகள் ஒன்றும் நம்மை அணுகாதபடிக்கு நம்மை நாம் காத்துக்கொள்வதற்கு தேவனிடம் ஒத்தாசை கேட்க வேண்டும். இயேசு மகாராஜாவிடம் ஒத்தாசை கேட்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அப்படியானால் பிரிவு, உலகத்திலிருந்து கர்த்தர் நம்ம என்ன செஞ்சிட்டாரு? பிரிச்சிட்டார். ஆகாய விரிவை உண்டு பண்ணும் பொழுது எப்பொழுது ஜடத்தை கீழையும் மேலேயும் பிரித்தாரோ அது போல நம்மை உலகத்திலிருந்து கர்த்தர் பிரித்து விட்டார். ஹல்லேலூயா. அடுத்து 3வது உயிர்த்தெழுதல். வாசிங்க ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 9, 10, 11. ம் 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 ஆமென்.
ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. சோத்ராம் சோத்ராம் சோத்ராம். 3வது நாள் உயிர்த்தெழுதல். இப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த தண்ணிக்குள்ள என்ன இருந்திருக்கு, ஒரு வெட்டாந்தரை இருந்திருக்கு. பூமி எங்க இருந்துச்சு சொல்லுங்க, பேச மாட்டேங்கன்னு புதுசா பாக்குறீங்களே. என்ன இருந்துச்சு, தண்ணிக்குள்ள பூமி இருந்துச்சு. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணாரு, அடக்கம் பண்ணப்பட்டிருக்கு. தண்ணியினால பூமி அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறது. அந்த பூமியை ஆண்டவராகிய கர்த்தர் 3வது நாள் உயிர்த்தெழ செய்தார். பூமியை வெளியே கொண்டு வந்தார். ஆமென் ஆமென். நம்முடைய ஆண்டவர் உயிர்த்தெழ செய்வதிலே வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா. மரித்தவர்களை உயிரோடு எழுப்புவதிலே சிறந்தவர். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். ஆமென். மீனோட வயிற்றுல யோனா எத்தனாவது நாள் வந்தார் வெளியே? 3வது நாள். அப்போ 3. ஆண்டவர் எல்லாவற்றையும் பிரத்யேகமாக அழகாக சீராக ஸ்திரமாக வைக்கிற நல்ல தகப்பன். ஆமென். உயிரடைய செய்கிற கர்த்தர். ஆமென். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை நம்ம ஜெபித்து கொண்டு இருக்கலாம், அந்த காரியம் தாமதமாக இருக்கலாம், மரித்து போன ஒரு சூழ்நிலை இருக்கிற மாதிரி கூட இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உயிர் கொடுக்க போகிறார். ஆமென். அதை உயிர்த்தெழ செய்ய போகிறார். ஆமென். இது எப்படி ஆகும் என்று சொல்லத்தக்கதான ஆச்சரியங்களை கர்த்தர் உண்டு பண்ண வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சமூகத்தில் நம்ம அர்ப்பணிச்சிடணும். நீங்க பார்த்துக்கொள்ளுங்கப்பா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிச்சிடணும். நான் ஆண்டவரை பார்த்து கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையும் போய் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஓட்டார். அவர் மேல பாரத்தை வச்சிடணும். அப்பதான் கர்த்தர் பொறுப்பெடுப்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை கடன் பாரத்தோடு நம்ம இருக்கலாம், பிரச்சனையோடு கூட இருக்கலாம், போராட்டத்தோடு இருக்கலாம். வீட்டில் நல்லா தான் பேசுகிறோம், ஆனால் பிரச்சனை வருதுன்னு நம்ம நினைக்கலாம். ஆண்டவர் அந்தந்த காரியங்கள் இன்னைக்கு உயிரடைய செய்யத்தக்கதான சூழ்நிலையை உருவாக்க போகிறார். ஆமென். அல்லேலூயா. மரித்து போன சூழ்நிலையில காணப்பட்ட ஆசீர்வாதங்கள் இருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு அதை உயிரடைய செய்து ஆசீர்வாதத்தை கொடுக்கிற நல்ல தகப்பனாக இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் சொன்ன கட்டளைகளை எல்லாம் நாம் கடைபிடிக்கும் பொழுது உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும் என்னிடத்தில் அன்பு கூறுவாயாகனா அன்பு கூர்ந்துடணும். அல்லேலூயா. 10 கட்டளையை 2 பிரமாணமாக்கி கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அடுத்து உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறணும். இதெல்லாம் செய்யணும். ஆண்டவர் சொல்றத நம்ம செஞ்சாதான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும், ஆண்டவரோட அதை பார்க்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப உயிரடைய செய்கிற தேவன், உயிர்த்தெழுந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். 3ஆம் நாள் உயிர்த்தெழுதான காரியங்களை செய்கிறார். அடுத்து வாசிங்க, மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இயேசுவை குறிக்கும் 4. ஆமென். ஆதியாகமம் 1:16 படிங்க. ஆமென். அல்லேலூயா. சுடர்கள்னா சுடர்களை எல்லாம் உண்டாக்கினார். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாவற்றையும் என்ன செஞ்சார்? 4வது நாள் உண்டாக்கினார். சூரியனை ஆண்டவர் உண்டாக்கினார், வெளிச்சம் உண்டாக்கினார். நம்முடைய நீதியின் சூரியன் யாருங்க? ஏசப்பா. தான் மல்கியா 4:2 வாசிக்கிறோம். என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். ஆமென். அல்லேலூயா. இப்ப இயேசுங்கிற நாமத்தை சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும். இயேசுங்கிற நாமத்துல வல்லமை உண்டு, இயேசுங்கிற நாமத்துல விடுதலை உண்டு, இயேசுங்கிற நாமத்துல சுகம் உண்டு, இயேசுங்கிற நாமத்துல பலன் உண்டு, இயேசுங்கிற நாமத்துல ஜீவன் உண்டு. ஹல்லேலூயா. அப்ப இயேசப்போட நாமத்தை நாம சொல்ல 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 நம்முடைய உள்ளத்திலே ஒரு சந்தோஷம். ஆமென். நம்முடைய உள்ளத்துல ஒரு சமாதானத்தை ஆண்டவர் கட்டளையிடுவார். ஆமென். ஏசப்பா இல்லாம நாம இருக்க முடியுமா? சொல்லுங்க. ஏசப்பா இல்லாம வாழ முடியுமா? ஹல்லேலூயா. எல்லாம் இங்கதான் இருக்குமா? ஹல்லேலூயா. ஏசப்பா நம்மகிட்ட இருக்கிறார். எங்க இருக்கிறார் ஏசப்பா? நம்முடைய உள்ளத்துல இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம உள்ளத்தை நம்ம ஆராதனை நேரத்தில் நம்ம பரிசுத்த ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தோம்ப்பான்னு சொன்னோம். மறவாமல் என்னை நினைத்தீரே நன்றியெல்லாம் சொன்னோம் இல்லைங்களா? ஆண்டவர் ஆராதனை வழியில் இடைப்பட்டார். ஆமென். ஹல்லேலூயா. அதனால ஆண்டவரை இயேசுங்கிற நாமத்தை நாம சொல்லும் பொழுது நம்ம வாழ்க்கையில எப்பேற்பட்ட துன்பங்கள் இருந்தாலும் அந்த துன்பங்களை அகற்றக்கூடிய வழியை கர்த்தர் உண்டு பண்ணுவார். ஆமென். யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிங்களேன்.
ம் ஆமென். ஹல்லேலூயா. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அப்ப இயேசுபாவே சொல்லிட்டார், நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன்ட்டார். அப்ப வழியா இருக்கிறவர்கிட்ட தான் நாம என்ன செய்யணும்? ஆண்டவரே இதற்கு ஒரு வழி சொல்லுங்கப்பா, இதற்கு ஒரு நல்ல ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா, இந்த காரியத்தை ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா, இதற்கு ஒரு தீர்வு செய்யுங்கப்பான்னு யார்கிட்ட கேட்கணும்? படைத்தவராக இயேசுபாட்ட கேட்கணும். ஆமென். நம்மை உருவாக்கியவர், நமக்காக ரத்தம் சிந்தினவர்கிட்ட நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய எல்லா ஆதங்கங்களையும் ஜெபங்களையும் எல்லா காரியத்தையும் இயேசுப்பா கிட்ட பகிர்ந்து கொள்ளும் பொழுது வழி பிறக்கும். ஆமென். சத்தியம், சத்தியம்னா உண்மை, உண்மையா இருக்கணும். ஹல்லேலூயா. பேச்சில் எல்லாவற்றிலையும் உண்மையா இருக்கணும். நம்ம கல்லூரி படித்தாலும் சரி, ஸ்கூல் படித்தாலும் சரி, கர்த்தருடைய பணியை செய்தாலும் சரி, விசுவாச பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, சீஷர்களாக இருந்தாலும் சரி, சீஷிகளாக இருந்தாலும் சரி, உண்மை ரொம்ப முக்கியம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். சத்தியம் யாரு? ஏசப்பா. அவர் உண்மையின் ஊற்றாக இருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் பொய் சொல்லுகிறார்கள். ஏன்னா ஆவிக்குரிய பொய். அல்லேலூயா. புதுசா இருக்குல்ல. ஆனால் பொய் சொல்லக்கூடாது என்று கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆமென். பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமா இருக்கிறது யாரு? பிசாசு. பொய் பேசுனா யாரு பிள்ளைங்க? பிசாசு பிள்ளைங்க. உண்மை பேசுனா ஏசுப்பா பிள்ளைங்க. அவ்வளோதான், தட்ஸ் ஆல். இப்போ நம்ம உண்மை மட்டும்தான் பேசணும். அதனால நம்மளை அடிக்கிறாங்கன்னு வைங்களேன், என்ன செஞ்சுக்கணும்? சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. ஒரு நாள் என்னுடைய 2வது மகள் ஸ்கூலில் லீவ் போட்டா. அப்போ மறுநாள் உடம்பு சரியில்லை, அதனால் ஊருக்கு போயிட்டோம், பிரயாணமாக போயிட்டோம், அதனால் லீவ் போட்டா. அப்போ மறுநாள் லீவ் லெட்டர் எழுதும்போது, மம்மி எப்படி லீவ் லெட்டர் எழுதுறது? நான் ஊருக்கு போயிட்டேன், அதனால் வரலன்னு எழுது. இல்லை மம்மி உடம்பு சரியில்லைன்னு எழுதிடலாமா? அப்படி எழுதக்கூடாது. எல்லாரும் செய்கிற தப்பை நாம் செய்யக்கூடாது. நாம் ஏசுப்பா பிள்ளைங்க. இல்லை மிஸ்ஸு திட்டினா திட்டு வாங்கிக்கோ, சந்தோஷம். எழுதி கொண்டு போயிட்டான். கொண்டு போனோன்னு மிஸ்கிட்ட கொடுத்தோன்னே, என்ன இப்படி லீவ் லெட்டர் எழுதியிருக்க? ஆமாங்க மிஸ், ஊருக்கு போயிட்டேன், அதனால தான் லீவ் லெட்டர் தூக்கி போட்டாங்க. இவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா, பரவாயில்ல, கர்த்தர் சந்தோஷப்படுறாருல, நீ உண்மை பேசுனதுனால கர்த்தர் சந்தோஷப்படுறாருல, அந்த சந்தோஷம் போதும் உன்னோட வாழ்க்கையில் கர்த்தர் ஆசீர்வாதங்களை கொடுப்பார் என்று சொன்னோம். ஹல்லேலூயா. அதனால் உண்மையை தான் நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். நாம் உண்மையாக தான் வாழணும். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ பரிபூரண ஆசீர்வாதம் வேணும், வாக்குத்தத்தமெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும்னா நம்ம உண்மையாக இருக்கணும். ஏன்னா உண்மையாக ஏசப்பா இருந்தார். ஆமென். கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் அவர் உண்மையாய் சிந்தினார். நம்ம எல்லாரையும் ரத்த சிந்தி மீட்டு எடுத்திருக்கிறார். சபையாகிய நம்மை, மணவாட்டியாகிய நம்மை, மணவாளனாகிய அவர் ரத்தம் சிந்தி மீட்டு எடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதனால எப்பவுமே நாம என்னதான் செய்யணும்? உண்மை தான் பேசணும். உண்மை மட்டும் நீங்க பேசி பாருங்க, நீங்க சாதனை படைக்கிறவர்களாக கர்த்தர் உங்களை மாற்றுவார். சாதிக்கிறவர்களாக கர்த்தர் மாற்றுவார். ஜெயிக்கிறவராக கர்த்தர் மாற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்து வாசிங்க. 5வது தேவ வல்லமை. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 20 வாசிங்களேன். தேவனுடைய வல்லமை. ம் 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 ஆமென். ஹல்லேலூயா. 25 வரைக்கும் படிச்சிட்டிங்களா? ஆ ம் ம் ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். இதில் ஒரு ரகசியம் இருக்கு. என்ன தெரியுங்களா? தான் படைத்த அந்த சிருஷ்டிகளோடு கர்த்தர் பேசுகிறார். படைத்த படைப்புகளை பார்த்து நீங்கள் என்ன செய்யுங்க? ஆசீர்வாதமாக இருங்கன்னு சொல்லி பழுகி பெருக செய்கிறார். ஹல்லேலூயா. மறைந்திருக்கா இல்லைங்களா?
4 வரைக்கும் பார்த்தோம். 5வது தான் படைத்த படைப்புகளோடு ஆண்டவர் பேசுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் பேசுகிற தெய்வம், பேசாத கல்லோ மரமோ அவர் அல்ல. அவர் பேசுகிற ஜீவன் உள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே அவரிடம் பார்த்து தேவன் என்ன செய்கிறார்? பேசுகிறார். தேவனுடைய வல்லமை பார்த்தீங்களா, ஆச்சரியமானது, அதிசயமானது. ஆமென். அவங்கள ஆசீர்வதிக்கிறார். அப்ப ஆண்டவருடைய வல்லமை எப்படிப்பட்டது? ஆசீர்வதிக்கிறது, ஆச்சரியங்களை உண்டு பண்ணக்கூடியது. நம்ம வாழ்க்கையில கூட தேவனுடைய வல்லமை இன்னும் செயலாற்றப்படவில்லை என்று சில எல்லைகளிலே நாம் நின்று கொண்டிருக்கலாம். ஆண்டவராகிய கர்த்தர் அதை இன்றைக்கு வல்லமையினால் நிரப்ப போகிறார். அந்த காரியங்களுக்கு ஆண்டவர் வல்லமையை கொடுக்க போகிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் வல்லமையாக, தேவ வல்லமையாக பயன்படுத்த போகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க, தேவனுடைய வல்லமை ஒன்று மட்டும் பார்த்துடலாம். மார்க் 2ஆம் அதிகாரம் வாசிங்களேன். மார்க் 2ஆம் அதிகாரம். வாசிங்க, எடுத்தவங்க வாசிங்க. 2லிருந்து வாசிங்க. ஆ ஆ ம் 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 ஆமென். அதை ஒன்று படிச்சிருங்க. ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். படுத்து கிடந்த ஒருத்தவங்களை தூக்கிட்டு வர்றாங்க. தேவனுடைய வல்லமை பாருங்க. எத்தனை பேர் தூக்கிட்டு வராங்க? 4 பேர். நமக்குன்னு எத்தனை பேர் வேணுமாங்க உலகத்துல? பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம்? நமக்குன்னு ஒரு 4 பேர் இருக்கணும் சொல்லுவாங்களா? இப்போ நம்ம எத்தனை பேரா இருக்கிறோம்? தனியாக இருக்கிறோம் தான் நினச்சிட்டு இருக்கிறோம். நம்ம கூட யார் இருக்கா? ஏசப்பா இருக்காரு. அப்புறம் யார் நமக்கு 2 பேரை கொடுத்துருக்குறாரு? 2 தூதர்கள். மொத்தம் நம்ம எத்தனை பேர்? 4 பேர். ஹல்லேலூயா. நான் தனியாக இருக்கேன், நான் தனிமையாக இருக்கேன்னு இனிமேல் நம்ம யாரும் என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. நம்ம கூட எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேர் இருக்காங்க. நம்மளை சேர்த்து 4 பேர். ஹல்லேலூயா. யார் யார் இருக்கா சொல்லுங்க? நாம, ஏசப்பா, 2 தூதர்கள். அப்போ மொத்தம் நம்ம எத்தனை பேர்? 4 பேர். மேல் நீங்கள் தனியாக இருக்கிறேன்னே சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு பார்த்தீங்களா இப்படி வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. நான் தனியாக இருக்கிறேன், போர் அடிக்குது, தயவு செஞ்சு அப்படி சொல்லிடவே கூடாது. ஹல்லேலூயா. உங்கள் கூட ஏசப்பா தூதர்கள் இருக்காங்க. ஆமென். அப்போ நாம் தனிமையானவர்கள் அல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆமென். இந்த 4 பேரும் வர்றாங்க. அவங்களுக்கு பாருங்க, எத்தனையோ பேர் வழியில் போகிறாங்க. அதை தூக்கிட்டு வர்றதுக்கு அந்த 4 பேருக்கும் என்ன? ஒரு பாரம். அந்த ஆத்துமாவை குறித்த ஒரு பாரம். ஹல்லேலூயா. தேவனுடைய வல்லமை பாருங்க. அந்த 4 பேரை எழுப்பி படுத்திருந்தவங்களை தூக்கிட்டு வந்து வீட்டுக்குள்ளே போக முடியாதனால மேற்கூரையை பிரித்து உள்ளே இறக்குறாங்க. அந்த வீட்டுக்காரங்க நிலைமையை பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. அதெல்லாம் அவங்க பார்க்கல. ஏசப்பா வந்துட்டார் வீட்டுக்குன்ட்டு இறக்குன உடனே அங்கே ஆண்டவர் சமூகத்தில் இறக்குறாங்க. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அற்புதம் செய்கிறாரு. அதை குறை சொல்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம். நீங்கள் எப்படி அப்படி செய்யலாம், இப்படி செய்யலாம். அப்போ ஆண்டவர் சொன்னார், பாவம் மன்னிக்கப்படுறது எளிதா, படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்கிறது எளிதா அப்படின்னு கேட்குறார். நம்முடைய ஆண்டவர் ஞானத்தின் ஊற்றாக இருக்கிறார். ஆமென். உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்கிறார். உடனே அவர் நடந்தார். இப்போ குறை சொல்கிறவங்க, பார்த்துட்டு இருந்தவங்க, வேடிக்கை பார்க்க வந்தவங்க எல்லாரும் சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவரை பற்றி சொல்லியிருக்கலாம். நிறைய பேர் ஏளனமாக பேசலாம். அவங்க எல்லாம் இப்போ சீக்கிரமாக தேவனை மகிமைப்படுத்த போகிறாங்க. ஆமென். சீக்கிரம் சீக்கிரம், அது சீக்கிரத்தில் நடக்க போகிறது. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா?
ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவருக்கு தேவை ஆத்துமா. அது படுத்திருந்தாலும் சரி, மரணமே இருந்தாலும் சரி, அந்த ஆத்மா மீது ஆண்டவர் தாகம் உள்ளவராக, வாஞ்சை உள்ளவராக இருக்கிறார். ஏனென்றால் ரத்தம் சிந்தி சம்பாதித்திருக்கிறார். ஆமென். படுத்திருக்கிற அவர் மீது ஆண்டவர் மனதுருக்கமாய் இறங்கி விடுதலை கொடுத்த தேவன். இன்றைக்கு படுத்து போன சூழ்நிலையில வல்லமையே இல்லாம நம்ம வாழ்க்கையில என்ன இருந்தாலும் ஆண்டவர் இன்றைக்கு எழுப்பிவிட போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதற்கு ஆண்டவராய் கர்த்தர் வல்லமையை கொடுக்க போகிறார். படிக்கிறது மெமரியே ஆக மாட்டேங்குது அப்படின்னு பாரமா இருக்கீங்களா? ஏசப்பா உங்களை பார்க்கிறார். உங்களுக்கு மெமரி பவரை கர்த்தர் தருவார். ஆமென். ஏசப்பாவோட வல்லமை அதை செய்து முடிக்கும். ஆமென். அடுத்த வகுப்புக்கு என்ன போகிறது, காலேஜுக்கு எப்படி போகிறது, நம்ம பிள்ளைங்க எதில் சேர்க்கறது குழப்பமா இருக்குமா? தேவனுடைய வல்லமை அனைத்தையும் செய்து முடிக்கும். ஆமென். விசுவாசிக்கணும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். ஆமென். நம்ம ஆண்டவர் மேலே விசுவாசம் வச்சிட்டோம்னா போதும், காரியத்தை வாய்க்க செய்கிற அப்பா கூட இருந்து நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 1:26. ம் 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 ம். ஆமென். ஹல்லேலூயா. யாரை உண்டாக்குறாரு? கடைசி யாரை உண்டாக்குறாரு? மனுஷனை உண்டாக்குகிறார். ஹல்லேலூயா. நம்மளையெல்லாம் உண்டாக்குகிறார். யார்? ஆதாம் என்றதான இதனுடைய மனிதனை கர்த்தர் உண்டாக்கினார். எல்லாரையும் என்ன பண்ணார்? ஆண்டவர் மனிதனை உருவாக்குகிறார். எல்லாரையும் உண்டாக்கினார். எல்லாம் உண்டாக கடவுது நல்லது என்று கண்டார். மனுஷனை தன்னுடைய கரங்களினால் உருவாக்கினார். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய கரங்களால் உருவாக்கப்பட்ட பிள்ளைகள். நம்மை அப்படியே விட மாட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். எப்படி நேசிக்கிறார் பாருங்க. உபாகமம் 11:12. ம் ம் ம். ஆமென். எப்படிங்க வாசிக்கும் போதே நல்லா இன்னொருத்தவங்க சத்தமா வாசிங்க. ம் ம். ஆமென் ஆமென் ஆமென். 2 தடவை வாசிச்சிட்டோம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. சோத்ராம் 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 சோத்ராம். வருஷம் துவக்கம் ஜனவரி 1 டிசம்பர் 31 வரைக்கும் கர்த்தருடைய கண்கள் அந்த நாட்களிலே, மாதங்களிலே, வாரங்களிலே, நிமிடங்களிலே வைக்கப்பட்டு இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம சோர்ந்து போகவே கூடாது. யார் என்ன பார்க்குறாங்க? கர்த்தருடைய கண்கள் பார்க்குது. ஆமென். மனுஷங்க பார்த்தா கொஞ்ச நாள் பார்ப்பாங்க, அப்புறம் விட்டுருவாங்க. கர்த்தருடைய கண்கள் நம்ம மரண கால பரியந்தமும் மரணத்துக்கு அப்புறம் பரலோக ராஜ்யம் வரைக்கும் ஆண்டோடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது. ஆமென் ஆமென். நம்ம யாரும் விசாரிக்க இல்லையே, பார்க்க இல்லையே, எனக்கு எதுவும் ஹெல்ப் பண்ண இல்லையே, சோர்ந்து போக வேண்டாம். படைத்தவர் நம்மோடு இருக்கிறார். பார்த்து கொண்டு இருக்கிறவர் நம்மோடு இருக்கிறார். எல்லாவற்றையும், வானம் அவரது சிங்காசனம், பூமி அவரது பாதப்படி, அவருடைய பாதப்படி நாம் இருக்கிறதை கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆகவே அதிகாலை எழுந்திருச்சு ஜெபம் பண்ணுங்க. மனுஷனை உண்டாக்குனார்ல, ஆண்டவருக்காக வாழணும். ஆமென். ஹல்லேலூயா. மனுஷன் திருப்திப்படுத்தவே முடியாதுங்க. முடியுமா? ஒரு நாள் நல்லா பேசுவாங்க, அதே வாய் தான் அடுத்த நாள் என்ன செய்வாங்க? நேற்றுக்கு நல்லா தானே பேசுனாங்க, நல்லா தானே மாறிடுவாங்க. ஏன்னா மனுஷன் என்ன செய்யும்? இருதயம் மாறி மாறி இருக்கும். ஆனால் படைத்தவரோடு நம்முடைய இருதயத்தை ஒப்பிட்டு கொண்டோமானால் யார் என்ன பேசினாலும் என்ன சொன்னாலும் நமக்கு சங்கடமே வராது. ஆமென். ஏசப்பா என்னோடு இருக்கிறார். ஆமென். கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் என்னை பார்த்து கொள்வார் என்ற திட நம்பிக்கை நமக்கு உண்டாகும். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி இந்த ஒரு 4 வரியை பாடலாம். இயேசுவும் தனக்காய் வாழாமல் அவர் நமக்காய் தானே வாழ்ந்தாரே. இயேசுவும் தனக்காய் வாழாமல் அவர் நமக்காய் தானே வாழ்ந்தாரே. உயிரையும் கூட நமக்கு தந்தாரே. இதற்கு பதிலாய் என்ன செய்வோமே? நாமும் வாழ்ந்திடுவோம் இயேசுவுக்காய். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம்.
இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கே கொடுத்திடுவோம். நம் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கே கொடுத்திடுவோம். அதை இயேசுவுக்கே கொடுத்திடுவோம். நம் இயேசுவுக்கே கொடுத்திடுவோம். ஆமென். ஹல்லேலூயா. ஏசப்பாக்கு இந்த வாழ்க்கையை நம்ம ஒப்பு கொடுத்துட்டோன்னு வைங்களேன், இம்மையிலையும் ஆசீர்வாதம், மறுமையாகிய பரலோகத்திலையும் ஆசீர்வாதத்தை வைத்து வைத்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. அடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 1, 2, 3 படி. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் சும்மா ஓய்ந்திருக்கல. ஓய்வென்றால் லீவு நாள் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டது. ஆனா ஆண்டவர் எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்து ஓய்ந்திருந்தார். அல்லேலூயா. 6 நாள் வரைக்கும் பிதா ஆண்டவராகிய தேவன் தனக்கு கொடுக்கப்பட்ட அத்தனையும் சீராக சிறப்பாக செய்து முடித்து 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். ஹல்லேலூயா. அதனால பரிசுத்த ஓய்வு நாள், ஜெப நாள். ஆமென். ஆராதிக்கணும். சும்மா வீட்டில் இருக்கக்கூடாது. ஃபங்க்ஷன் ஓடிடக்கூடாது. ஆராதனைக்கு ஆப்சண்ட் ஆகக்கூடாது. ஹல்லேலூயா. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வச்சுட்டாங்களே, நாளை போகாமல் இருக்க முடியாத சொல்லக்கூடாது. சர்ச்சு முடிச்சுட்டு போகணும். தாராளமாக போகலாம். அவங்க ஏன் வந்தீங்கன்னு கேட்க மாட்டாங்க. சரிங்களா? என்ன ஃபங்க்ஷனாக இருந்தாலும் எந்த காரியமாக இருந்தாலும் ஆராதனை முடிச்சுட்டு போகணும். அந்த பழக்கத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோன்னு வைங்களேன், நாம் ஜெயிச்சிட்டோம். ஆமென். சொல்லுங்கள், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நாம் ஜெயிச்சிருவோம். ஜெயிச்சிட்டோம் சொல்லுங்கள். ஆமாம். எப்போ? ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆராதனைக்கு கட்டடிக்காம கர்த்தரை சார்ந்து தொழுது கொண்டு அதுக்கப்புறமா நாம எந்த காரியத்துக்கு போனாலும் நாம ஜெயிச்சிட்டோம். நம்ம வாழ்க்கையில ஜெயிச்சிட்டோம். அந்த வழிமுறையை நாம தான் இந்த பூமிக்கு கற்றுக் கொடுக்கணும். எல்லாரும் வாழ்றாங்கன்னு நம்ம வாழக்கூடாது. நாம வித்தியாசமா வாழணும். கர்த்தருக்காக வாழணும். கர்த்தருக்குள்ளாக இருந்து வாழணும். ஆமென். அல்லேலூயா. அப்போ ஃபங்க்ஷனவே மாற்றி வச்சிருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை வச்சு அவங்க வரமாட்டாங்க, வேற நாள் வைங்க அப்படின்றாங்க. அப்படி ஒரு புரட்சியை நாம் கொண்டு வரணும். ஆமென். முடியுமா? முடியாதா? ரொம்ப சுலபம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, இன்னைக்கு இந்த மாதம் உங்களுக்கு வாக்குத்தத்த வசனம் இதுதான் சொன்னீங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கும். எக்ஸ்ட்ரா நிறைய தருவார். அப்போ உலகத்து காரியத்தை குறித்து கவலையே பட வேண்டாம். பொண்ணு பொருள் ஆஸ்தி அந்தஸ்து எல்லாம் ஆண்டவர் பார்த்துக்குவார். நாம் கர்த்தரை பார்க்கணும். ஆமென். அல்லேலூயா. ஒரு வாரம் கூட ஆப்சண்ட் ஆகாமல் அந்த வருஷம் முழுவதும் நம்ம வந்திருந்தோன்னு வைங்களேன், நம்மளை மாதிரி பணக்காரங்க பாக்கியசாலிங்க யாருமே இருக்க முடியாது. ஆமென். அல்லேலூயா. இதை நீங்கள் உறுதி எடுங்க. மனுஷனாக என்ன இப்படி படைச்சிருக்கீங்களே, ஆரம்பம் முதல் ஜனவரி மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் என்னை அழகாய் நடத்துவேன்னு சொன்னீங்களேப்பா, உங்கள் கண்கள் என் மேலே வைக்கப்பட்டிருக்குதுன்னு இருக்கேப்பா, இதற்கு மேலே எனக்கு என்னப்பா வேணும்? ஆண்டவருக்கு நமக்கு ஒரு நல்ல உறவு. ஆமென். ஆமென். ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் பேசும்போது அவர் உங்க கூட பேசிக்கிட்டே இருப்பார். பேச பேச அவருடைய பரிசுத்த பிரசனத்தினால் நம்ம நினைவோம். நம்முடைய எல்லாவற்றும் பேச்சில் ஒரு மாற்றம் வந்துடும். கோவப்பட்டே இருக்கீங்களா? கோவமே உங்களுக்கு வராது. அல்லேலூயா. கோவம் வராதா? வராது. கர்த்தர் பிள்ளைங்களா கர்த்தருக்குள்ளே நாம் இருந்தோன்னா யார் என்ன சொன்னாலும் அதை பொருட்டாக எண்ண மாட்டோம். ஏசப்பா கோவப்பட்டாரா? எந்த இடத்துலையாவது சிலுவையில் அறையும் போது கோவப்பட்டாரா? 39 அடிகள் ஏற்றாரே, கோவப்பட்டாரா? கோவப்பட்டிருந்தா பூமி இருந்திருக்குமா? பேசுங்க, சொல்லுங்க. ஒரே பார்வை பார்த்துருந்தாருன்னா முடிஞ்சு போயிருக்கோம். ஆனால் ஏசப்பா சகித்தார், சகித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறேங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆரம்பத்தில் ஆண்டவர் ஆதாமை உருவாக்கும் பொழுது அவர் காவல் காக்காதனால பாம்பு உள்ளே வந்துருச்சு இல்லையா? அதனால இவங்க பாவம் செஞ்சிட்டாங்க. கண்கள் திறக்கப்பட்டு நம்ம இப்படி இருக்கிறோன்னு ஒளிஞ்சிட்டு இருந்தாங்க. ஆண்டவர் அப்பயும் நன்மை செஞ்சார். அதனால என்ன ஆயிடுச்சுன்னா பாவம் உள்ளே வந்தது. அப்போது அதனால தான் பிறக்கிற ஒவ்வொருவரும் என்னுடைய தாய் என்னுடைய தாய் பாவத்தில் என்னை கற்பம் தரித்தாள்னு தாவீது சொல்கிறார். ஏன்? அன்னைக்கு ஆரம்பித்த பாவம். அப்போ அந்த பாவம் எங்கே இருக்குது? எதில் இருக்குது பாவம்? இதயத்திலையா? சொல்லுங்க.
இன்னும் ஒரு மாதிரியாக பார்க்குறீங்க. பேசினா தானே நானும் பேச முடியும். பாவம் எங்கெங்க இருக்கு? இதயத்தில் இருக்கா இல்லை ரத்தத்தில் இருக்கா? ரத்தத்தில் இருக்கு. ரத்தத்தில் இருக்கு. பாவம் எதில் இருக்கு? ரத்தத்தில் இருக்கு. அப்படியானால் அந்த ரத்தத்தில் இருக்கிற பாவத்தை போக்குவதற்கு ரத்தம் தான் சிந்தணும். பாவமே இல்லாதவராகிய இயேசு மகாராஜா பலியானார். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? மனுஷன் பாவம் செஞ்சான், ஆண்டவர் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் பாவமே இல்லாம சிந்தினார். கன்னிமரி வயிற்றிலே பரிசுத்த ஆவியாய் உருவானார். ஆமென், ஆமென். நம்ம ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. அது அந்த ரத்தத்தில் இருக்கிற பாவத்தை போக்குறதுக்காக தான் ஏசப்பா சிலுவையிலே பாவம் இல்லாதவராய் பலியானார். நம்ம பாவத்தில் அவர் மீது சுமந்து கொண்டார். அவர் சாபமானார். 39 காயங்களை நமக்காக ஏற்றுக்கொண்டார். இன்னொரு அதிசயம் உங்களுக்கு தெரியுமா? நீங்க மருத்துவர்கள் யாராவது இருந்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 39 வியாதி இருக்கு. எத்தனை வியாதி இருக்குங்க? 39 வகையான வியாதி இருக்கு. அதெல்லாம் சொன்னா இப்ப டைம் ஆயிரும். அத்தனை வியாதியையும் ஏசப்பா அடிகளினால் சுமந்தார். அதனாலதான் தழும்புகளால் குணமானீர்கள். அல்லேலூயா. 39 வியாதியையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடிகளால் ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே சுமந்தார். விடுதலை தந்துட்டார். ஆமென். இன்னைக்கு காலையில பிரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக அந்த பெருவிரல் பயங்கரமா இழுத்துட்டேன். திடீர்னு நான் எப்பவுமே ஜெபம் பண்ணும்போது, ஏசப்பா 39 காயங்களை ஏற்றவரே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. அதில் ஒன்று இதாக தான் இருக்கும். இதில் எனக்கு ஒரு ப்ரேயர் முடிச்சதுக்கப்புறம் ஒரு விடுதலை கொடுத்துருவீங்க. நன்றி கொடுத்துருங்கப்பா அப்பாலாம் கெஞ்ச மாட்டான். நன்றி அப்பா. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே தேவ சமூகத்தில் முழங்கால்லி நின்று ஆண்டு சமூகத்தில், ஏன்னா முழங்காலில் தான் விடுதலை. மூளை செய்யாது, முழங்கால் செய்யும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. மூளை வேற மாதிரி திங்க் பண்ணும், ஆனால் முழங்கால் ஜெயத்தை உண்டு பண்ணும். அல்லேலூயா. அப்போ முழங்கால் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அந்த நிமிஷம் அந்த செகண்டே இல்லைங்க, அந்த வலியே இல்லை. 2 மணி நேரமாக வலித்த வலி ஜெபம் பண்ணி எந்திரிச்ச உடனே அந்த வலியே இல்லை. ஆண்டவர் அழகாய் சுகப்படுத்தின. இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம், ஏகப்பட்டது இருக்கு. அப்படி ஆண்டவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். அப்படின்னா நடந்துக்கிட்டே இருக்கு. குணமானீர்கள் அப்படிலாம் இல்லை, குணமாவோம் அப்படின்னா குணமாகிறோம் அப்படின்னா நடந்துக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு உங்களுக்கு பலவீனமா, தேவ சமூகத்துக்கு போங்க, பலன் உண்டாயிரும். அதனாலதான் வசனம் சொல்லுது அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்தாவின் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து. அல்லேலூயா. பலன் இல்லாம இருக்கீங்களா? ஏசப்பா சமூகத்துக்கு போயிருங்க, பலத்தை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்ன செஞ்சார்? எல்லாத்தையும் செய்து முடித்து அப்புறம் தான் ஓய்ந்திருந்தார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதியாகமம் 2:2 படிங்களேன். அவ்வளவுதான், முடிக்க போறேன். ஸ்தோத்திரம். ம் 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 ம். ஆமென், 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 ஆமென். அல்லேலூயா. செய்து முடித்து அப்புறம் தான் ஓய்ந்திருந்தார். ஆமென். தேவன். அல்லேலூயா.